ஸ்வச்சதான்றது என்ன? சுத்தி. இந்த சுத்தி பலவிதமான சுத்தி தான். அதாவது சுத்திகரணம். மனசும் சுத்தமா இருக்கணும், ஆத்மாவும் சுத்தமா இருக்கணும், எல்லா விதத்திலையும் சுத்தம்ன்றது அது வேணும். இந்த சுத்தத்தை பற்றி சாஸ்திரத்தில் நிறைய விதமா சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா இதில் பாகவதத்தில் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார் அந்த உத்தவனுக்கு எப்படி இருக்கணும். திருஷ்டிபூதம் நெசேத்பாதம் அப்படின்றார். அதாவது நம்ம போகும்போது எப்படி போகிறோம்? பார்த்து தான் நம்ம போகிறோம். நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? அந்த பார்வையிலையும் அந்த சுத்தி இருக்கணும்ன்றது அப்படின்றார். கண்ணு முடிந்தோ இல்லை எங்கேயோ பார்த்துட்டோ அப்படியே நடந்துட்டு போனால் குழியில் தான் விழுவோம். அது மட்டும் இல்லை, சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம சேர மாட்டோம். அந்த மாதிரி தான் அந்த பார்வை சரியாக இருந்து சரியாக, அதாவது கண்ணு காண்பிச்ச அந்த மார்க்கத்தில் நம்ம போனால் அந்த மார்க்கமும் சுகமாக இருக்கும், சேர வேண்டிய அந்த இடமும் நம்ம சேருவோம். அந்த மாதிரி திருஷ்டி பூதம், கண்ணு காமிச்சு அந்த வழியில தான் நம்ம போகணும். அது அந்த பார்வையும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது ஒன்று. வஸ்திரபூதம் ஜலம் பிபேத். நம்மளுக்கு என்ன இது ரொம்ப த்ரிஷா, என்ன தாகமாயிருக்குன்னு சொல்லிட்டு எதோ தண்ணி சாப்பிட்டா என்ன ஆகும்? அது அனாரோக்கியம் தான். அப்போ என்ன? வஸ்திரபூதம் ஜலம் பிபேத். நல்ல அந்த ஜலத்தை சோதனம் பண்ணி ஜலத்தை சுத்தமாக்கி, சுத்தமான ஜலத்தை நம்ம சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு காரணமாகவும் இருக்கும் அந்த ஜலம். அந்த மாதிரி வஸ்திரபூதம் ஜலத்திலையும் சுத்தம்ன்றது ஒன்று இருக்கு. என்ன அப்புறமா திருஷ்டிபூதம் யசேத்பாதம், வஸ்திரபூதம் ஜலம் பிபேத், மனப்பூதம் சமாச்சரே. மூணாவது பாதம் ஒன்று இருக்கு. திருஷ்டிபூதம் யசேத்பாதம், வஸ்திரபூதம் ஜலம் பிபேத், சத்தியம் மனப்பூதம் சமாச்சரே. அதாவது நம்ம பேசணும். சத்தியம் வதா வேதமே சொல்றது. சத்தியமான வார்த்தை தான். நம்ம வார்த்தையிலேயே அந்த சத்தியம்ன்றது ஒரு சுத்தம். நம்ம வார்த்தையிலேயே சுத்தம் இருக்கணும். என்ன பொய் வார்த்தையா இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. என்ன அதாவது பொய் பேசினா என்ன ஆகும்? விளைவு வேற மாதிரி ஆயிடும். ஒரு பொய் சொல்ல போனா 1000 பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது வாழ்க்கை கிடையாது. அப்ப என்ன? சத்தியமான வாக்கு ஒண்ணு சொல்லிட்டாலும் அது பரிபூர்ணமா இருக்கும். அதனால சத்தியபூதம் வதேத்வாச்சம், அந்த வார்த்தையும் சத்தியமா இருக்கணும், வார்த்தையில அந்த சுத்தம் இருக்கணும்ன்றது ஒரு விஷயம். மனப்பூதம் சமாச்சாரே. கடைசியில கிருஷ்ணர் சொல்ற மனப்பூதம் சமாச்சாரம். அதாவது மனசு என்ன, அவன் சொல்றான் இவன் சொல்றான், அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு குழப்பத்தோட மனசு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும்? எதுவுமே நம்ம செய்ய முடியாது. மனசுல அந்த சோபா, அந்த உத்வேகம் அதெல்லாம் இருந்தா எதுவுமே இருக்காது. மனப்பூதம் சமாச்சாரம். நீ என்ன செய்யறியோ மனப்பரிபூர்ணமா நீ செய்யறதுல அந்த இது இருக்கணும். நியாயமான ஒரு செயல் அது இருக்கணும். மனப்பூதம் சமாச்சாரம். மனசும் சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அந்த சங்கம், சத்சங்கத்திலேருந்து தான் மனசு சுத்தமா இருக்கணும். துஷ்ட சங்கத்திலேருந்து அந்த மனசு சுத்தமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மனப்பூதம் என்ன செய்தியோ பரிபூர்ணமா அவனை சந்தோஷப்படுத்தணும். நம்ம அப்படி இருக்கணும். லோகத்துக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அதுல ஒண்ணுமே இல்லை. என்ன ஆனா அதுக்கும் மேல ஒருத்தர் இருக்கான், பகவான் இருக்கான். அவனுடைய அருள் வேணும்னா உன்னுடைய மனசு சுத்தமா இருக்கணும். சுத்தமான மனசுல நீ செஞ்சாதான் அந்த பகவானும் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பாகவதத்தில் கிருஷ்ணன் பரிபூர்ணமா இந்த சுத்தம் எப்படி இருக்கணும், எல்லா விதத்திலையும் சுத்தம் இருக்கணும்ன்றத தெளிவா சொன்னதுனால அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம ஜீவனம் பரிபூர்ணமா இருக்கும். எல்லா விதத்துக்கும் நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும்ன்றது ஒரு விஷயம். சுத்ததா அப்படிங்கிறத பற்றி சாஸ்திரங்களில் பலவாறாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் சுத்தே ஆச்சாமே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது என்ன சொல்றது அப்படின்னா, நமக்கு அதாவது நாம் காரியத்தை அனுஷ்டானம் பண்ணுற போது ஏதோ யாகமோ இல்லை எந்த விதமான ஒரு சந்தியாவந்தனாதி கிரியைகளோ இதெல்லாம் பண்ணுற போது நமக்கு சுத்தம், அதாவது தும்மல் ஏற்பட்டால் ஆச்சமனம் பண்ணணும் அப்படின்னு வேதமே விதிச்சிருக்கு. அப்போது இந்த சுத்தியை பற்றி வேதத்தில் விதிச்சிருக்கு. அதே மாதிரி உபனிஷத்துகளில் கூட ஆகார சுத்தோ தத்துவசுத்தி சத்துவசுத்தி அப்படின்னு உபனிஷத்தில் கூட இருக்குது. இதை பற்றி விசாரம்லாம் பண்ணியிருக்காங்க மீமாம்சா சாஸ்திரங்கள். இப்படி இந்த சுத்தத்தை பற்றி சாஸ்திரம் இவ்வாறாக சொல்லுகிறது. அதே மாதிரி சுத்தங்கிறது பலவிதமாக இருக்குது. அது ஆத்ம சுத்தி, அதே மாதிரி நம்முடைய தேகம் சுத்தியாக இருக்கிறது.
ஆழ்வார்கள்ல பூதத்தாழ்வார்ங்கிற ஆழ்வார், அவர் பகவானை நாம நமஸ்கரிக்கும் போது சேவிக்கிற போது எப்படி சேவிக்கணும் அப்படின்னு ஒரு பாசுரத்தால சொல்றார். அதாவது வரை சந்தன குழம்பும் வான் கடலும் பட்டும் விரை பொழிந்த வெண் மல்லிகையும் விதைத்துக் கொண்டு ஆதிக்கண்ணின் அறிவனடியினையே ஓதி பணிவதுவன் அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன அர்த்தம்னா, எம்பெருமான நாம், அதாவது பெருமாளை நாம் பகவானை சேவிக்கிற போது நாம் நம்முடைய அந்த அலங்காரமானது பண்ணிக்கணும். அலங்காரம் அப்படின்னா அது நம்மை மற்றொருத்தருக்கு காண்பிப்பதற்காக நாம் பண்ணிக்கிறோம், சுத்தமாக இருக்கோம் அப்படின்னு இல்லை. ஆனால் அவனிடத்துல நாம் கிட்ட நெருங்குறோம். அப்போ நாமும் அந்த ஒரு அலங்காரத்தோடு நம்ம, அதாவது நம்முடைய மனசும் சுத்தமாக இருக்கணும், வெளியில் நம்முடைய தேகமும் சுத்தமாக இருக்கணும். வெறும் சுத்தி மாத்திரம் இருக்கு, தேகம் சுத்தியாக இல்லைன்னா போராது. அப்போ தேக சுத்தியும் சொல்லப்பட்டிருக்கு, அதே சமயத்தில் மனசுத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக அனைத்து சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களும் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எல்லாருமே இந்த சுத்திங்கிற ஒரு விஷயத்தை தங்களுடைய பாடல்களே ஆகட்டும் இல்லை கிரந்தங்களே ஆகட்டும் பலவாறாக சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே ஏற்பட்ட இந்த சுத்தியை நாம் தினமும் கடைபற்றணும், அதை நாம் அனைவரும் பண்ணுவோம் என்று சொல்லிக் கொண்டார். शपथं करोमि यत् अहं स्वयं स्वच्छतायै सर्वदा जागतिकः भूत्वा योगदानं करिष्यामि। प्रतिवर्षं अहं शतहोराः अर्थात् प्रतिदिनं होराद्वयं श्रमदानं कृत्वा स्वच्छतायाः संकल्पं चरितार्थं करिष्यामि। अहं अस्वच्छतां न करिष्यामि। तथा च अस्वच्छतां कर्तुम् अवसरम् अपि न दास्यामि। प्रप्रथमम् अहं स्वस्मात् स्वपरिवारात् स्ववीथ्याः स्वस्य कार्यस्थलात् शतानां अपाकर्तुम् प्रयासारम्भं करिष्यामि। अहं मन्ये यत् विश्वस्मिन् ये देशाः स्वच्छाः दरीदृश्यन्ते तेषां स्वच्छतायाः कारणम् अस्ति यत् तेषां देशानां नागरिकाः अस्वच्छतां न कुर्वन्ति। तथा च अस्वच्छतां कर्तुम् अवसरम् अपि न यच्छन्ति। अद्याहं यं शपथं स्वीकरोमि तत् अन्यै शतेनापि कारयिष्यामि। अहं जानामि यत् स्वच्छतायै उपन्यस्तं मम एकं चरणम् अखिल भारतं स्वच्छं कर्तुं साहाय्यं करिष्यति। जय हिंद। स्वच्छता प्रतिज्ञा। अहं स्वच्छतां पवित्रतां च जीवनस्य अनिवार्य भागं मन्ये। अहं स्वच्छं शरीरं धारयिष्यामि। अहं स्वगृहं विद्यालयं नगरं च नित्यम् अवश्यं स्वच्छं करिष्यामि। अहं अपशिष्टं न क्षिप्स्यामि। अन्यानपि स्वच्छतायै प्रेरयिष्यामि। अहं मातृभूमेः सौन्दर्यवृद्धये स्वास्थ्य रक्षणाय च स्वच्छतां निरन्तरं पालनं करिष्यामि।
करिष्यामि निरन्तरं पालनं करिष्यामि वन्दे मातरम् स्वच्छता सर्वत्र श्रेया स्वच्छता जीवनस्य आधारः स्वच्छतनुः स्वच्छमनः स्वच्छग्रामो राष्ट्रस्य प्राणः स्वच्छग्रामो राष्ट्रस्य प्राणः स्वच्छं ग्रामं स्वच्छं नगरं स्वच्छं ग्रामं स्वच्छं नगरं स्वच्छं कुर्यां भारतभरं स्वच्छं कुर्यां भारतभरं स्वच्छा भूमिः स्वच्छं तोयं स्वच्छा भूमिः स्वच्छं तोयं स्वच्छं भवतु मम च हृदयं स्वच्छं भवतु मम च हृदयं मलिनता त्यजतु सर्वजनः मलिनता त्यजतु सर्वजनः शुचिता धार्यतां सर्वदा शुचिता धार्यतां सर्वदा आरोग्यं लभ्यते स्वच्छतया आरोग्यं लभ्यते स्वच्छतया शक्तिर्भवति नित्यशुचितया शक्तिर्भवति नित्यशुचितया स्वच्छं ग्रामं स्वच्छं नगरं स्वच्छं कुर्यां भारतभरं स्वच्छं कुर्यां भारतभरं स्वच्छं कुर्यां भारतभरम्